அவரை கல்ல கட்டி கடல்ல போட்ட போது கூட அங்க இருக்கவங்ககிட்ட ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு அவர் புலம்பல. நெல்லு நீள் வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தே நன்றேன்னு பாடுறார். கடல்ல போட்ட போது கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே சொல்லி இறைவனுடைய அந்த அஞ்சலத்தை சொல்லிதான் அவர் கரையேறி வந்தாரே ஒழிய அங்க இருக்கவங்ககிட்ட எல்லாம் உதவி கேட்கல. அடுத்தது அவர் திருப்புகலூர்ல தங்கி இருந்த காலத்துல தினமும் உழவாரப்படை கொண்டு அந்த கோயில்ல திருத்தொண்டு செஞ்சு வரும்போது அவருடைய நிலையை நமக்கெல்லாம் புரிய வைப்பதற்காக இறைவன் பொன்னையும் மணியும் அங்க குவிச்சு வச்சாராம். கோயில்ல உழவாரப்படி செய்துட்டு வந்த நாவுக்கரசு பெருமான் அதை பார்த்து அடடா வைரம், இது மாணிக்கம், இது ரத்தனம், தங்கம் அப்படின்லாம் நினைக்கல. என்னது இது கோயில்ல நடப்பாதையில குப்பையும் குளமா கிடக்கு அப்படின்னு சொல்லி உழவாரப்படையால அதை செதுக்கி அதையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய குளத்தில் தூக்கி எறிந்தார்னு நம்ம பெரிய புராணத்துல பாக்குறோம். அதே போல அரம்பையர்கள் அவர் முன்னாடி வந்து ஆடும்போது இறைவனுடைய பேரருளுக்கு ஆட்பட்டவன் நான், உங்களை போல இந்த சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு முன்னாலெல்லாம் நான் அடங்கி போக மாட்டேன், எல்லாரும் விலகி போங்கன்னு சொன்னாரு அப்படிங்கிறதையும் பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் நமக்கு தெளிவாக காட்டுகிறார்.